ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 10th சயின்ஸ் இருக்கு. 10th சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பேட்டர்ன் பார்க்க போறோம். என்ன பேட்டர்ன் இருக்குன்றது பார்க்க போறோம். அது போக இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி கம்பல்சரி செக்ஷன் நம்பர் 22 32 நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி ஓகேங்களா. பயாலஜி நிறைய பேர் வந்து படிக்க மாட்டேங்குது. பயாலஜில மட்டும் 36 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் ஆகுது. என்னென்ன செக்ஷன் என்னென்ன பேட்டர்ல இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்க கூட ஜாயின் பண்ணாத இருக்கீங்கன்னா மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட ஜாயின் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமோட பேஜோட பயோலயுமே இருக்கு. அது போக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட போஸ்ட்லயுமே நம்ம QR கோட் போட்டிருக்கோம். அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. தனியா நம்ம சேனல் வந்து ஓபன் பண்ணிருப்போம். 10th தனியா வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல், 12th தனியா ஒரு வாட்ஸ்அப் சேனல் தனியா ஜாயின் பண்ணிருப்போம். அது டே டு டே அப்டேட்ஸ் எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டு இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் முதல் கொண்டு எல்லாமே வந்துட்டு இருக்கும். நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு சப்ஜெக்டுமான இம்பார்ட்டன்ஸ் மெட்டீரியல் வந்து போட்டு இருக்கோம். நேற்று வீடியோல கூட வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்க்கான அந்த மெட்டீரியல் வந்து போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி அந்த மெட்டீரியல் வந்து முடிஞ்சிச்சு. இல்ல நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. யாருக்கு வேணும் வந்து கீழே வந்து அந்த நம்பர் வந்து கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க. 150 rupees ஜிபே பண்ணிட்டு நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து அந்த நம்பருக்கு அமைச்சிட்டு எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இப்போ வந்து தமிழ் வந்து ஆல்ரெடி இருக்கு, அதே மாதிரி 10th மேக்ஸ் இருக்கு, 10th தமிழ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு சப்ஜெக்டா பண்ணிக்கிட்டே வரும். நம்ம அதெல்லாம் நாங்க மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிட்டோம் ஓகேங்களா. எங்க டீம்ல இருந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்க அப்படியே ஒரு லைனா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மெட்டீரியல் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் மெட்டீரியல் வாங்குவாங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட் நம்ம போறோம் ஓகேவா. இப்போ நம்ம 10th சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் மொத்தம் 25 மார்க் ஈஸியா நம்ம பாத்தீங்கன்னா சென்டர் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னா அது சயின்ஸ் தாங்க ஓகேவா. ஏன்னா நம்மளுக்கு 25 மார்க் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் கொடுத்துருக்காங்க. பிராக்டிகல் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணவே இல்லையோ கண்டிப்பா உங்களுக்கு 25 மார்க் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து மார்க் எல்லாம் மாட்டாங்க. கண்டிப்பா அது பிரைவேட் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வாட்டர் எந்த ஸ்டூடெண்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பா மார்க் கொடுத்துருவாங்க ஓகேவா. அது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 12 1 மார்க்ஸ்ல இருந்து ஓகே. அந்த 12 1 மார்க்குமே புக் பேக்ல இருந்து ஒரு மார்க் கேட்டா ஒரு 10 1 மார்க் ஆச்சுன்னா ஒரு நாள் புக் இன்சைடு தான் வரும். நான் வந்து சாரி புக் பேக்ல தான் 10 1 மார்க் கேட்பாங்க. மிச்சம் பேலன்ஸ் 2 1 மார்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, புக் இன்சைடு 1 மார்க்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அது 10 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து கேட்டாலும் 1 மார்க்ஸ் செக்ஷன் தெளிவா பார்க்கணும். இந்த புக் இன்சைடு வந்து அந்த 2 கொஸ்டின்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டடி மெட்டீரியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. அது கொஞ்சம் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் நம்பர் 13 இருந்து 22 வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் செக்ஷன் ஓகேவா. மொத்தம் 7 வந்து 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 2 மார்க்ஸ் செக்ஷன் அட்டன் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 22 ஓகேவா. 22 வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது வந்து எதுல இருந்து கேட்கறாங்க, மோஸ்ட்லி நம்ம ப்ரீவியஸ் இயர் நம்ம பப்ளிக் கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தோம்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம் தான் வந்து கேட்பாங்க. மொத்தம் பிசிக்ஸ்ல இருந்து வரும், இதெல்லாம் பயாலஜில இருந்து வரும். இப்ப 2 மார்க்ஸ் செக்ஷன்ல இப்ப பிசிக்ஸ்ல இருந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரில இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க 4 மார்க்ஸ் செக்ஷன் உங்களுக்கு கேட்பாங்க ஓகேங்களா. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த 22 32 வந்து உங்களுக்கு வரும். அதாவது வந்து மொத்தம் இந்த 13ல இருந்து 22 வரைக்கும் அட்டன் பண்ண போறது 6 கொஸ்டின் நார்மலா அட்டன் பண்ணிருக்கு. 22வது கொஸ்டின் அந்த கொஸ்டின் என்ன இருக்கணும், 7வது கொஸ்டின் கண்டிப்பா என்ன இருக்கணும், 22வது கொஸ்டின் அதுவும் கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். திருப்பியே சொல்றேன், அது பிசிக்ஸ்ல இருந்து வரலாம், கெமிஸ்ட்ரில இருந்து வரலாம். அதெல்லாம் கண்டிப்பா தான் வரும். அதான ஒரு ப்ராப்ளம் தான் வருது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர் நம்ம சப்ளிமெண்டரி பேப்பர் நம்ம எல்லா பேப்பருமே நம்ம வச்சு பார்த்து அடிக்குமா அதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சயின்ஸுக்கு நம்ம கம்பல்சரி இம்பார்ட்டன்ஸ் போட்டுரும். சம்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் இல்ல ஆன்சரோடவே உங்களுக்கு போட்டுருவோம். அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த மெட்டீரியலுமே நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா. இந்த இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸ் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயுமே இருக்கும். அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது நீங்க பாருங்க, செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. அது மொத்தம் 14 மார்க் வரும். அதுக்கப்புறம் 23ல இருந்து 32 வரைக்கும் சரிங்களா. 23 32 வரைக்கும் அதே மாதிரி 4 மார்க் மொத்தம் 7 4 மார்க் அட்டன் பண்ணுவாங்க ஓகேவா. அது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருந்து வரும். செக்ஷன் அதான் 3 அந்த மாதிரி பிரிச்சு வந்து கொடுப்பாங்க. அதுலயுமே 32வது கொஸ்டின் என்ன ஒரு கண்டிப்பா கம்பல்சரி கொஸ்டின் 4 மார்க்ஸ் கொஸ்டின் சொன்ன மாதிரி தான் ஒழிப்பாங்க. அது வந்து பிசிக்ஸ்ல கேட்டாங்க, இதெல்லாம் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில கேட்பாங்க. ஒருவேளை அந்த 2 மார்க் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில கேட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, பிசிக்ஸ்ல கேட்பாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சம்ஸ் தான் வந்து கேட்கற மாதிரி தான் இருக்கும். அதான் அது வந்து பாத்துவாங்க ஓகேவா. 33 34 35 ஓகேவா. மொத்தம் 3 7 மார்க் செக்ஷன் நீங்க அட்டன் பண்ணுவாங்க. 21 மார்க் ஓகேவா. ஃபர்ஸ்ட் 33ல பிசிக்ஸ் வந்து கேட்பாங்க. ஏபிசி மோஸ்ட்லி அப்படிதான் கேட்கறாங்க. ஏபி வச்சு கூட கேட்க மாட்டாங்க, ஏபிசி கேட்பாங்க. திருப்பி அதுக்கு ஒரு பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி தான் 34 வந்து கெமிஸ்ட்ரி பார்ட்ல இருந்து வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஏபிசி இல்ல ஏபி கூட கொஸ்டின்ஸ் வச்சு வரலாம். அதுக்கப்புறம் 35 ஓகேவா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏபின்னு சொல்லும் போது உங்களுக்கு அது வந்து எப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் தான் கேட்கலாம், இல்ல வந்து 4 மார்க்ஸ் வரைக்கும் கேட்கலாம். அந்த செக்ஷன் எப்படி வேணாலும் பிரிச்சு வச்சு வேணா கேட்கலாம் ஓகேங்களா.
அது வந்து அலோகேட் பண்றது இதுதான் உங்களுக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் இப்ப சோசியலா இருக்கும், இல்ல தமிழா இருக்கும், இல்ல இங்கிலீஷா இருக்கும். இப்ப நம்ம பேராகிராஃப்னா 5 மார்க்ஸ் இதுதான் இதுல தான் கேட்பாங்க நம்ம சொல்லிடலாம். சோசியல்ல 5 மார்க்ஸ் இதுல தான் கேட்பாங்கன்னு சொல்லிடலாம். ஆனா இதுல மட்டும் என்ன பண்ண முடியாது, இதுல 7 மார்க்ஸ் வந்தோம் சொல்ல முடியாது. இந்த கொஸ்டின் படிச்சா இந்த ஒரு கொஸ்டின் படிச்சா 7 மார்க்ஸ் வரும் சொல்ல முடியாது. ஏன்னா அது கொஸ்டின் பிரிச்சு கொடுக்கும். அதுக்கு ஒரு 4 மார்க் வந்து ஒரு பார்ட் ஆகும். அது ஒரு 2 மார்க்ல இருந்து ஒரு 1 மார்க்லயே உங்களுக்கு ஒரு லைன்ல கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கறது, அந்த மாதிரியான செக்ஷன் வந்து கேட்கறது மட்டும் தான் சயின்ஸ்ல மட்டும் தான் கேட்கறாங்க. ஆனா ஈஸியா நம்ம 75 ஆகுதா 75 எடுக்கலாம். அந்த 75 எடுக்கிறதுக்கு எதுல வந்து உங்களுக்கு வந்து மிஸ்டேக் ஆகும்னா கொஸ்டின் நம்பர் 22 32 தான் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். அந்த உனக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம நேர்ல நம்ம பார்க்க போறது எது பார்க்க போறோம்னா இங்க இருக்க 28 மார்க். ஓகேங்களா, உங்களுக்கு இதுலயே ஒரு பேட்டர்லயே வந்து பார்த்தா அதிகமான மார்க் இருக்குது. இதுதான் பிசிக்ஸ்ல நம்ம மொத்தம் வந்து 6 லெசன் இருக்கு, கெமிஸ்ட்ரியும் இருக்கு 6 லெசன் இருக்கு. அது போக பயாலஜி கொடுத்துருக்காங்க. பயாலஜிக்கு அது போக வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசன் இருக்கும். ஓகேங்களா, அது எல்லாத்தையுமே சேர்ந்து 23 லெசன் இருக்கும். ஓகேங்களா, அது 23 லெசன்ல இருந்து கேட்கறது நம்ம இம்பார்ட்டன்ஸ், திருப்பி கேட்கிற கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின்ஸை மட்டுமே படிச்சா போதும்னு கேட்டீங்கன்னா அதை படிச்சா போதும். உங்களுக்கு அப்படி சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் நடந்துச்சு, ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துச்சு, எது குவார்டர்லி தான் சொல்லனா உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் கிடையாது. ஓகேங்களா, ஆஃப் இயர்லி எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் டிவிஷன் எடுத்துக்கோங்க, செகண்ட் டிவிஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு நடக்க போற சயின்ஸோட 3rd டிவிஷன் பேப்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்க. நாம கொடுக்குற கொஸ்டின்ல தான் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பா அதுல 30 கொஸ்டின் வந்துருக்கும், 6 கொஸ்டின் வந்துருக்கும். அது 7வது கொஸ்டின் தான் கொஸ்டின் சொன்னேன் கம்பல்சரி. ஓகேங்களா, கம்பல்சரி 32வது கொஸ்டின் அது வந்து அதுல என்ன கேட்பாங்க, அதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஓகேங்களா வந்து பார்த்தா அதே வந்து மெயினா சொல்ல போனா பயாலஜி செக்ஷன். ஓகேங்களா, இந்த பயாலஜி செக்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னா மொத்தம் 36 மார்க் நீங்க பயாலஜி. ஓகேவா, நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம பார்த்தது நம்ம பார்த்தாலும் பயாலஜி செக்ஷன் மட்டுமே நீ டார்கெட் பண்ணாலே 36 மார்க் நீ என்ன பண்ணலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஆனா இப்ப நம்ம பயாலஜி படிக்கலாம், டேர்ம்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ப்ரொனவுன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பாரு. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பயாலஜி செக்ஷனை பொறுத்தவரைக்கும் ஏதான் பண்ணுங்க, எழுதி பார்த்து படிங்க, ஏன்னா டைகிராம்ஸ் நிறைய இருக்கும், வரைஞ்சி பார்த்து படிங்க. அந்த மாதிரியான நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளவு மோர் தென் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்களோ அதே பயாலஜி கொடுத்தீங்கன்னா 36 மார்க் ஈஸியா சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அதுக்காக தான் சொல்றது. அதே மாதிரி இப்பதான் இந்த இம்பார்ட்டன்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்கும், அதே மாதிரி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும், உங்களுக்கு மேத்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணும், இல்ல 10th தமிழுக்கான சென்டென்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த நம்பர் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரோட நேம் கூட கொடுத்துருப்பாங்க. அதே நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, உடனே அவங்க அனுப்புவாங்க. நீங்க கண்டினியூவா கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, புரியுது, எல்லாருக்கும் வந்து புரியுது, கண்டினியூ கால் அடிச்சு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பார்த்தா கண்டிப்பா பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து எதாவது வாட்ஸ்அப்ல டெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு உங்க மெசேஜ் பார்த்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, ரீப்ளே பண்ணதான் போறாங்க. இந்த 4 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் போக உங்களுக்கு 7 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வேணும், 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல சார் எனக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வித் ஆன்சர் கீயோட புக்கிங் சைட் 1 மார்க்கோட எல்லாமே வேணும், டயக்ராம் எல்லாமே இருக்கு வந்து வேணும்ன்றதுதான் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல். ஓகேங்களா, இப்ப நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாவே இன்க்ளூட் ஆகி வந்துடும். ஓகேங்களா, அந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து நான் அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் வந்து செக் பண்ணிங்க. அதனால நீங்க வந்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா நான் வந்து பார்த்து ரிப்ளை பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்மே நாங்க பாக்குறோம். ஓகே, எங்களோட டீம்ல இருந்து எல்லாருமே எல்லா கமெண்ட்மே வந்து பாக்குறாங்க. அதை வந்து என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு முதல்ல இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணாதீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுவாங்களா. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.